எட்டையா ஒரு ஆடு சத்தம் வந்தாச்சுங்க. உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் காமிக்கிறோம். ஆமாம் இதான் நீ சந்தை எப்படிப்பா இருக்கும்? இந்த உள்ள குட்டி எப்படி பார்ப்போம் எப்படி வந்துருக்கோம். வாங்கிட்டீங்களா? சொல்லுங்க. 15 நல்ல வளர்ப்பு தேய்ச்சதாரு. வளர்ப்புக்காகவும் அறுப்புக்காகவும் அறுப்பு வளர்ப்பு இல்லை அறுப்புக்காகும். அரி தெளிவு விலையை கேளுங்க. விலை வச்சு கேளுங்கண்ணே. சும்மா கேளுங்க. உங்க 8 மாலும் கேளுங்க. கட்டினா தானே விடுவோம். 11 ரூபா போட்டுமா? கேளுங்க. 13 ரூபாய்க்கு கேட்டுட்டு 13 ரூபாய்க்கு. ஆமாம் அதான் நிற்கி இல்லை நீ பார்க்க வேண்டாம். 13 ரூபாய்க்கு 12 ரூபா. இப்போ எட்டயபுரத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஒரு குட்டி தான் வாங்க முடிஞ்சிச்சு. சந்தை ரொம்ப இதாக இருந்துச்சு. குட்டி எவ்வளோக்கு வாங்கணும்? இது 5500 அந்த குட்டி. ஒரு குட்டி. ஆமாம். வெளியே வர்றதுக்கு டோக்கனை சேர்த்து 5600. 5500. டோக்கனை சேர்த்து 5500. மொத்த குட்டி தான் வாங்க முடிஞ்சது. வாங்க முடியல இன்னைக்கு. வளர்ப்பு குட்டி வாங்க முடியல. கறி கடைக்கு வாங்க முடியல. அவளே தான் இருந்துச்சுன்னா. ஆமாம். இருந்து பார்த்து காலையில் போய் வேஸ்ட் ஆகிடுது. சேர்த்து அப்படி போகணும்னு வந்தாச்சு. எட்டயபுரம் எப்படி இருக்குது? சந்தை ரொம்ப வர வர சந்தையில் எட்டயபுரம் ரொம்ப மோசமாக போகுது. குட்டி வியாபாரியை குட்டி வாங்கி கையை போட முடியாது. வளர்ப்பு குட்டியை வாங்கிட்டு இல்லாமல் வந்ததுக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு போகிறோம். வந்ததுக்கு ஒன்று வாங்கியாச்சு. ஆமாம் ஒன்று வாங்கிட்டு என்னது வாங்கி நல்லா குட்டி நல்லா வளர்ப்பான குட்டி தான். எத்தனை கிலோ ரேட்டுக்கிறோம். ரேட்டு அதிகம். எத்தனை கிலோ வரும்? ஏன்னா வந்து 6 கிலோ வரும். அவ்வளோதான் வரும். 6 கிலோ தான் வரும். மிச்சமே அவ்வளோ இருக்காது. மிச்சமே வியாபாரம் பார்க்கல. சும்மா வளர்ப்பு குட்டி நல்ல குட்டியாக இருக்குது வாங்கினேன். இன்னைக்கு வாங்கியிருக்கிறதுக்கு திரும்பி சும்மா போகக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. போயிட்டு வர 200 கிலோமீட்டர் நமக்கு நல்லா பெட்ரோல் செலவு. சரி குட்டி எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.